السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي يسر لي أمري واحلل عقدة من لساني ربي زد علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாங்கிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற துல்காயிதா இந்த மாதத்தின் கடைசி ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்கள் துல்ஹஜ், அந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்கக்கூடிய வரக்கூடிய இன்னும் சில தினங்களில் வர இருக்கின்றன. ஆகையால் நாம் எல்லோரும் ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருக்கின்றாரோ, குர்பானி கொடுக்கின்றாரோ, அவர் துல்ஹஜ் 1 குர்பானி கொடுக்கும் வரை அவர்களுடைய நகங்களையோ முடிகளையோ கலைக்கக்கூடாது என்று சட்டம், இஸ்லாத்தினுடைய சட்டம். அந்த வகையில் நாம் எல்லோரும் அந்த சட்டத்தை பின்பற்றுவோமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்பானியுடைய சட்டத்திட்டங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் செய்வோம். இப்போது இந்த குர்பானி எப்படி வந்தது, எதனால் வந்தது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படியாப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்தது, அந்த சோதனைகள் அனைத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வென்று காட்டினார்கள், ஜெயித்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஒரு ஹதீஸை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய விஷயத்திற்கு போவோம். என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று ஜும்மாவுடைய பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை
அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் அவர் பெறுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் அதை கடைபிடிக்க வேண்டும். இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நாமும் அமல் செய்ய வேண்டும். இந்த செய்தியை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அதன் பிரகாரம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த சோதனை எப்படியாப்பட்ட சோதனை என்று சொன்னால், சிறிய வயது முதல் அவர்கள் இறக்கும் தருவாயில் வரை அவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வந்து கொண்டே இருந்தன. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை எப்படியாப்பட்ட சோதனை என்று சொன்னால், யாராலும் நம்மில் தாங்க முடியாது. நம்மவர்களுக்கு அப்படிப்பட்ட சில சோதனை தந்தால் நம்மால் யாரும் தாங்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு சோதனை கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படியாப்பட்ட சோதனை என்று சொன்னால், சிறிய வயதில் அவர்களுடைய தகப்பனார் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது துரத்தி அனுப்பினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய தந்தை அவர் என்ன சொல்கிறார், அவர் சிறிய வயதாக இருக்கின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய வயதாக இருக்கின்றார். அவருடைய தந்தையுடைய வேலை என்ன என்று சொன்னால், அவர்கள் சிலையை விற்கக்கூடிய வேலை, சிலைகளை வடிவமைத்து அவர்கள் விற்கக்கூடிய வேலையாக இருந்தது. அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த சிலைகள் எல்லாம் கொண்டு போய் விற்று கொண்டு வா என்று சொல்கின்றார்கள். அப்போது அவர்கள் சிறிய வயது பிள்ளை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்பவும் புத்தியை கூர்மையாக தந்திருந்தான். அவர்கள் யோசித்தார்கள், இந்த சிலைகளை அவர்கள் மக்கள் வணங்குகிறார்களே, இந்த சிலைக்கு என்ன இருக்கின்றது, இப்படியெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள். அப்படி யோசித்த பிறகு அவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரத்தையும் செய்தார்கள். அந்த சிறிய வயதில் மக்களிடத்தில் தாவா பணியை செய்தார்கள். எப்படிப்பட்ட தாவா என்று சொன்னால், இந்த சிலைகள், இந்த கல்லுகள் எதையும் அல்லாஹ்விற்கு நிகரானது அல்ல. இந்த சிலைகள், இந்த கல்லைகளால் நம்மவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. ஆகையினால இதை வணங்காதீர்கள், இதை கும்பிடாதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் தாவா பணியை செய்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளையை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைக்கு சில சிலைகளை கொடுத்து விற்று கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். எதற்காக அவர்கள் கொடுத்தார் என்று சொன்னால், இந்த பிள்ளை மற்ற மக்களிடத்தில் தவறான தாவா பணியை செய்கிறார். இந்த கல்லினால், இந்த சிலைகளினால் எதையும் செய்ய முடியாது, எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கே உரியது என்றெல்லாம் இந்த பையன் பிரச்சாரம் செய்கிறார். ஆகையினால இந்த பையன் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளையிடத்தில் சிலைகளை கொடுத்து அவர்கள் வெளியே விற்று கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளையும் முதலில் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்கிறார்கள், தகப்பனாரே, இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லை, இந்த கல்லுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஆகையினால இதை விற்காதீங்க, மக்களை ஏமாத்தாதீர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் தன்னுடைய தகப்பன் சொல்கிறார், நான் சொல்வதை நீ கேள், நீ போய் விற்று கொண்டு வா என்று அனுப்புகிறார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலையை கொண்டு போகிறார்கள். சிலையை கொண்டு போய் வித்துட்டு வான்னு சொன்னா நம்ம எப்படி விற்க வேண்டும், அதனுடைய ஆசாபாசைகள், இதனால் இப்படி வரும், இதனால் நல்லது நடக்கும், இதனால் நல்லது கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்லி அந்த சிலைகள் பொருளை விற்க வேண்டும் அல்லவா. நம்மிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளை எப்படி சொன்னால் மக்கள் வாங்குவார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்போமா இல்லையா.
அதே போலதானே இவரும் செய்ய வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய சிலைகளை கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்லி காட்டினார்கள். இந்த சிலையினால் எந்த சக்தியும் இல்லை, இந்த சிலையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆகையினால இந்த சிலைகளை வாங்காதீர்கள் எல்லாம் அவர்கள் பிரச்சாரம் வித்தார்கள். அவர்கள் கூவி வித்தார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த சிலைகளினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆகையினால் வாங்காதீர்கள் என்று சொல்லி கூவி வித்தார்கள். மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஒரு பொருளை கொண்டு வந்தால் இந்த பொருள் நல்ல பொருள் என்றுதான் சொல்லி விற்க வேண்டும். ஆனால் இந்த பொருளை வாங்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று பார்த்துவிட்டு தன்னுடைய தகப்பனிடத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனிடத்தில் போய் மக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மகன் சிலைகளை கொண்டு வந்து இதை வாங்காதீர்கள், இதை சக்தி இல்லை, இதை பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நாங்கள் எப்படி வாங்குவது என்று சொன்னவுடனே தன்னுடைய தகப்பன் கூப்பிட்டு சொல்லுகிறார், இப்ராஹிமே, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்து வந்திருக்கிறாய்? இந்த சிலைகளை கொண்டு இதனுடைய ஆசாபாசங்களை சொல்லி இந்த சிலைகளை வித்துட்டு வா என்று சொன்னால், இந்த சிலைகளை தவறான செய்திகளை சொல்லி இந்த சிலைகளை வித்துட்டு வராமல் வந்திருக்கிறாயே, இப்படியெல்லாம் செய்தாய் என்று சொன்னால் நான் உனக்கு கல்லால் அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று தன்னுடைய தகப்பன் சொல்லுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருந்தது. சிறிய வயதில் அவருக்கு ஏற்பட்ட சோதனை கடைசி வரைக்கும் அவருக்கு சோதனை வந்து கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் வயதாகிறது. ஒரு 12 வயது ஆகும்போது அப்போதும் ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவிற்காக மக்கள் எல்லோரும் கூட்டமாக அங்கு செல்கிறார்கள். மக்கள் எல்லோரும் அந்த கூட்டத்திற்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் செல்லவில்லை. அப்ப சில மக்கள் கேட்கிறார்கள், அங்க விழா நடக்கிறது, நீங்கள் ஏன் வரவில்லை? என்னால் வர முடியல, நான் வரல என்று அவர்கள் சொல்லிவிடு. அதற்கு பிறகு எல்லோரும் போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை அனைத்தையும் உடைத்துவிட்டு ஒரு கோடாலி பெரிய சிலை கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். மக்கள் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், எல்லா சிலைகளும் உடைந்து கிடக்கின்றன. இதை யார் செய்திருக்கிறாய் என்றெல்லாம் அவர்கள் புலம்பும் போது அப்ப சில நபர்கள் சொல்கிறார்கள் அந்த நம்ரூத்தினிடம், நாங்கள் எல்லோரும் விழாக்கு வந்து விட்டோம், இப்ராஹிம் மட்டும் விழாக்கு வரவில்லை, ஆகையினால் அவர்தான் செய்திருப்பார் என்று சொல்லுகின்றார்கள். திரும்பவும் அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள். நம்ரூத் என்ற அரசன் கேட்கின்றான், இந்த சிலைகளை அனைத்தையும் நீதான் உடைத்தாயா என்று கேட்கின்றான். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் உடைக்கவில்லையே என்று சொல்லும் போது அவர்கள் அந்த நம்ரூத் சொல்கின்றான், எல்லா மக்களும் சொல்கின்றார்கள் நீதான் உடைத்திருக்கின்றாய் என்று சொல்கின்றார்கள், ஆகையினால் நீதான் உடைத்திருக்கின்றாய் என்று சொல்லும் போது அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சிலைகளை, நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றதல்லவா, ஆகையினால மக்கள் சொல்வதை விட எந்த சிலைகளை நான் உடைத்தேன் என்று சொன்னேனே அந்த சிலைகளை இடத்திலே நீங்கள் கேளுங்கள், இந்த சிலைகள் நான் தான் உடைத்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அவர் என்ன செய்வார்? சிலைகளிடத்தில் கேட்க முடியுமா அல்லது அந்த சிலைகள் பேச முடியுமா? அப்பவும் விடவில்லை. நம்ரூத் என்ன செய்தான்? இவன் இப்படி மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றாரே இந்த இப்ராஹிம், ஆகையினால இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நினைத்து கொண்டு ஒரு இடத்தில் நெருப்பை மூட்டுகின்றார்கள். ஒரு இடத்தில் நெருப்பை மூட்டி கதகதன்னு கொதிக்கிறது.
அப்படியாப்பட்ட நெருப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி அந்த நெருப்பில் போடுகிறார்கள். அப்படி போட்ட பிறகு அந்த நெருப்பு என்ன ஆனது? அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அந்த நெருப்பை கூலிங்காக ஆக்கிவிட்டான். அந்த கூலிங்காக ஆவதற்கு முன்பாக சில மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில், இப்ராஹிமே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எத்தனையோ சக்திகள் கொடுத்திருக்கின்றான். ஒரு மலக்கு சொல்லுகின்றார், எனக்கு காற்றை வசைப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த காற்றினால் இந்த நெருப்பை அடைத்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை படைத்த அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் என்னை போதுமானவன், அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான், அல்லாஹ் தான் அவனால தடுக்க முடிந்தால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஈமானுடைய பகுதியை காமித்தார்கள் மக்களிடத்தில். திரும்பவும் விடவில்லை. இன்னும் சில மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள். மழை பெய்யக்கூடிய ஒரு மலக்கு, மழையை பெய்ய வைக்கக்கூடிய ஒரு மலக்கு வந்து கேட்கிறார், இப்ராஹிமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த நெருப்பை இந்த மழையினால் நான் பொசுக்கி விடுகின்றேன் என்று கேட்கிறார்கள். அப்போதும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் எதையும் எனக்கு எதுவும் உதவி செய்ய தேவையில்லை, அந்த அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் எப்படி எனக்கு இந்த நெருப்பினாலே நான் மௌத்தாக வேண்டும் என்று நினைத்தால் ஆகட்டும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்றெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லினார்கள். அவர்களுடைய ஈமானுடைய பகுதி அதிகமாக காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் சொல்லுவதற்குண்டான காரணம் என்ன? அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் தாவா பணியை செய்தார்கள், இஸ்லாத்தை எட்டி வைத்தார்கள். அதற்காக வேண்டி மக்கள் கொடுக்கக்கூடிய சோதனைகள் அத்தனை அல்ல, அத்தனை சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வென்று காட்டினார்கள், வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய தாயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டு பேருமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் தன்னுடைய மகனும் கொண்டு போய் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான், இந்த இரண்டு பேரையும் ஒரு மலையடியில் நீங்கள் வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதே போன்று அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? அந்த இடத்தில் விட்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி ஆகியவர்கள் கேட்கிறார், இந்த கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். இந்த கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் என்னை விட்டு போகுங்கள், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற அந்த ஈமானுடைய பகுதியை அவர்கள் காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை சோதனைகள்! அத்தனை சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தார்கள். அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சோதனை, பெரும் சோதனை. இந்த சோதனை நம்முடைய மக்கள் யாருமே தாங்க முடியாத ஒரு சோதனை. என்ன சோதனை என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய குர்பானி கொடுக்க சொல்லி அல்லாஹ் என்ன செய்தான்? கனவை கொடுக்கின்றான். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒரு கனவில் அவர்கள் நினைவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவை கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட கனவு? தன்னுடைய மகனை எனக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும், தன்னுடைய மகனை எனக்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்பதை கனவில் மொழி வைக்கின்றான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு செல்கின்றார்கள். எதற்காக? தன்னுடைய மகனை அல்லாஹ்விற்காக அறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனை கூப்பிட்டு செல்கின்றார்கள்.
அப்படி கூப்பிட்டு செல்லும் போது ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அவன் ஒரு சோதனையை கொடுக்கின்றான். ஷைத்தான் என்ன செய்கிறான்? அந்த சிறு பிள்ளை இடத்தில் சொல்கின்றான், உன்னுடைய தகப்பன் எங்கு கூப்பிட்டு செல்கின்றார் தெரியுமா உனக்கு? ஷைத்தான் அந்த பிள்ளையிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய தகப்பன் எங்கு கூப்பிட்டு செல்கிறான் என்று தெரியுமா உனக்கு என்று கேட்கும்போது, அப்போது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்ன நாடி இருக்கின்றானோ அதை நடக்கட்டும் என்று ஒரு கல்லை எடுத்து ஷைத்தான் மீது எறிந்தார்கள். இப்படியாக ஷைத்தானுடைய வேலைகள் அதிகமாக தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தால், அதையும் மீறி அது மட்டும் இல்லாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சோதித்தான் ஷைத்தான். எப்படிப்பட்ட சோதனை? எத்தனையோ வருடங்கள், உனக்கு 96 வயது வரைக்கும் உனக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தை இப்போதுதான் கிடைத்திருக்கிறது, இந்த குழந்தை உன்னுடைய கனவை நினைவாக்குவதற்காக வேண்டி நீ இந்த குழந்தையை அறுக்க பலியிட செய்கிறாயே, உனக்கு திரும்பவும் குழந்தை கிடைக்குமா என்றெல்லாம் ஷைத்தான் என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். அப்படி சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் நிறைவேற்ற செய்வேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து ஷைத்தானை விரட்டினார்கள். மூன்றாவது கல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து ஷைத்தானை விரட்டினார்கள். அதனால்தான் ஹஜ்ஜுக்கு சென்றால் கடைசியாக 3 கல்லை ஷைத்தானை எரிகின்றோமா இல்லையா? இதுதான் அதனுடைய வெளிப்பாடு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க சென்றார்களே, அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை சொன்னான். அதற்காக வேண்டிதான் 3 கல்லை கொண்டு ஷைத்தானை விரட்டினார்கள். அதை தான் இப்போதும் ஹஜ்ஜில் நாம் செய்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சென்று படுக்க வைக்கின்றார்கள். அப்படி வைக்கும் போது தன்னுடைய மகன் சொல்லி காட்டுகின்றார். தன்னுடைய அப்பாவிடத்தில் சொல்லிக்க, யா அபத், தந்தையே, நீங்கள் என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கு பொறுமை வந்துவிடும். அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்கள் செய்யாமல் விட்டு விடுவீர்கள். ஆகையினால என்னுடைய கழுத்தை கீழே அசைத்து அந்த நேரத்தில் அப்படி அருங்கள் என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சோதனை எல்லாம் அவர்கள் கடந்து கொண்டார்கள். இதனுடைய வழிபாடு தான் நாம் இப்ப வரக்கூடிய காலங்களில் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த தொடர் சட்டத்தை அல்லாஹ் எனக்கும் இந்த குர்பானி நீங்கள் கொடுத்து கொண்டே வாருங்கள் என்று நம்ம இடத்தில் கட்டளையிட்டு இருக்கின்றான். ஆகையினால் வரக்கூடிய காலங்களில் குர்பானியுடைய விஷயங்கள் வர இருக்கின்றன. அந்த விஷயங்களை யாரெல்லாம் நியத்து செய்யாதவர்களோ, யாரெல்லாம் குர்பானி கொடுக்காதவர்களோ அத்தனை பேர்களும் செய்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.